அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. வாங்க பார்ப்போம். ஒரு நாளைக்கு ஒரு பதிவாவது போடுவோம். எல்லாமே ஸ்டேட்டஸ்லேயும் வாட்ஸ்அப் குரூப்லேயுமே ஓடிடுது. இது வந்து பிரிட்டிஷ் த கிரேட் பிரிட்டன், யூகே, யுனைடெட் கிங்டம். ஓல்டு காயின் இது 1977. வெயிட்டாக இருக்கும், கொஞ்சம் பெரிய காயின். 7 கோணங்களில் அந்த நாணயம் இருக்கும். 1 2 3 4 5 6 7. கீழே தட்டையாக இருக்கும், மேலே கும்பு வடிவத்தில் 7 சதுரங்கம் மாதிரி, செவ்வகம் மாதிரி, முக்கோணம் மாதிரி. இது 7 கோணம். எலிசபெத் 2 படம் போட்டிருக்கோம். இந்த புறம் இயர் போட்டிருக்கோம் 1977. காப்பர் நிக்கல் தான். திக்னஸ் காயின், பெரிய காயின். ஒரு 48 வருஷத்துக்கு முந்தி உள்ளது. இப்போ இது நீங்கள் வாங்க முடியாது. இதெல்லாம் ஓல்டு தான். குறைஞ்சது 40 வருஷம் 50 வருஷத்துக்கு முந்தி உள்ள நாணயங்கள் தான் நான் இப்போ சேல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 1 2 புதுசாக வந்தபடியே தவிர மற்றபடி நான் அதை புதுசாக விற்பனை செய்ய வேண்டும் என்ற எண்ணங்கள் கிடையாது. இது எல்லாமே ஓல்டு கலெக்ஷன். காயின்ஸ் கலெக்ஷன் மீன் பை ஓல்டு கலெக்ஷன். இதனோட ரேட்டு வேறு. நான் போட்டிருக்க வந்து 175 ரூபா போட்டிருக்கேன். இதை வந்து ஒரு 25 வருஷம் நான் என்னுடைய பராமரிப்பில் வச்சுருந்ததுக்கு உரிய கூலி தான் இந்த 175 ரூபா. நான் அந்த நாணயத்தை சேகரிக்கிற சமயம் 175 ரூபாய்க்கு மரியாதை வேறு. இன்றைக்கி வந்து ஒரு 10,000 ரூபா மரியாதை அன்றைக்கி ஒரு 175 ரூபாய்க்கு. இன்றைக்கி 175 ரூபாய்க்கு 1 லிட்டர் பெட்ரோலோடு நீங்கள் போட முடியாது. 1 லிட்டர் பெட்ரோல் 1.5 லிட்டர் போடலாம்னு வைங்களேன். இந்த நாணயத்தை நீங்கள் அவ்வளோ எளிதில் கைகளில் பெற முடியாது. நியூ பென்ஸ் வேறு, பென்ஸ் வேறு. இது 50 பென்ஸ். இந்த எழுதியிருக்கா 50 பென்ஸ். இது 50 நியூ பென்ஸ். மேலே நியூ பென்ஸ்னு எழுதியிருக்கான். கொஞ்சம் வித்தியாசமான நாணயம். இது வந்து ஓல்டு கலெக்ஷன். 1977, 1978, 1979, இது 1981, 1997. ஒரு 5 வருஷம் வச்சுருக்கேன். இதில் ரொம்ப ரேர். இவ்வளோ வெயிட்டான நாணயம், பெரிய நாணயம், 7 கோணத்தில் உள்ளது. ஒரு புராதனமான ஒரு 50 வருஷத்துக்கு முந்தி உள்ள ஒரு நாணயங்கள் இந்தளவு கண்டிஷனாக கையில் கிடைப்பது ரொம்ப அபூர்வம். ஒரு அற்புதமான கலெக்ஷன். அது வந்து இந்த வருஷம் உங்கள்கிட்ட நான் அதில் இருக்குது, அதனால் இதில் காமிக்கலை. இந்த இருக்குல்ல 79ம் 97ம் அதில் வச்சுருக்கேன். அதில் இது எக்ஸ்ட்ரா தான் இருக்குது. ஒரு சில நாணயங்கள் நிறைய இருந்துச்சுன்னா கேட்பவர்களுக்கு கொடுப்பதற்கு வசதியாக இருக்கும். சில நாணயங்கள் ஒன்று இருக்கிறதுனால 2-3 பேர் புக் பண்ணுறச்சுமே யார் பணம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் நான் அனுப்பிச்சி விடுவேன். புக் பண்ணி வச்சுட்டு என்னை தாமதப்படுத்தி என்னை ஒரு வருத்தத்துக்கு ஆளாக்காதங்க. அப்போ ஒரு நண்பர் இப்போ இந்த மாதம் 13ஆம் தேதி ஆரம்பித்தார் என்கிட்ட காயின் வாங்குறதுக்கு. இன்றைக்கி தேதி 29. இன்னும் அவர் வாங்கி முடிக்கலை. ஒரு நாளைக்கு ஒரு நாணயம் புக் பண்ணுவார். அந்த நாணயத்தை இன்னும் 4 பேர் கேட்பாங்க. நான் கொடுக்க முடியாது. இவரும் ரூபா விட மாட்டார். இவர் அப்போ போட்டுக்கிட்டே இருப்பார். நான் எவ்வளோ வாங்கினேன், எவ்வளோ கொடுத்தேன், என்னென்ன நாங்கள் நாணயங்கள் கேட்டார், என்னென்ன நாங்கள் எடுத்து வச்சுருக்கோங்கிறதுல எனக்கு பெரிய கன்ஃபியூஸ். என்னால் தீர்க்கவே முடியல. தலையே வெடிச்சிரும் போல் இருக்குது. ரூபாயும் போட மாட்டேங்காங்க, எடுத்து வைக்க சொல்கிறாங்க. அது வேறு ஆளுக்கு கொடுக்கவும் விட மாட்டேங்காங்க. என்னென்ன நாணயங்கள் எடுத்து வச்சோம், எவ்வளோ பணம் போட்டிருக்காரு, இன்னும் எவ்வளவு போடணும், என்ன ஏதுங்கிற கணக்கு வழக்க பார்க்குறதுக்கு தனியாக ஒரு ஆடிட்டரை நியமிக்க வேண்டியிருக்கு. ஒரு சிம்பிளான விஷயத்தை ஒரு எளிதாக கையாள முடியலை. அதை வந்து விவரம் தெரிஞ்சு செய்கிறார்களா, தெரியாமல் செய்கிறார்களா, இல்லை அவர் ஒருத்தருக்கு தான் நான் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேனா அப்படிங்கிறதும் சந்தேகத்துக்கு உள்ள ஒரு விஷயமாயிருச்சு. இன்னும் வாங்கினவாடு இல்லை. இப்போ கூட ஃபோன் போட்டுச்சுன்னே நாளைக்கு சாருங்க. நாளைக்கு என்ன செய்வார் தெரியுமா? இது வரைக்கும் வாங்கினதுக்கு ஒரு ரூபாய் போட்டு விட்டுட்டு நாளைக்கு ஒரு 2 காயின் புக் பண்ணிடுவார். அப்போ நான் அந்த 2 காயினை நான் என்ன செய்வேன், எடுத்து வச்சுருவேன். சரி, இப்போ பணம் போடுதார அப்படின்ட்டு. அந்த 2 நாணயத்துக்கு அவர் பணம் போடுறதுக்கு இன்னொரு 4-5 நாள் ஆகும். அப்போ எத்தனை மாதங்கள் இந்த நாணயங்கள் என்கிட்ட இருக்கணும்? இது என்றைக்கு உங்கள் கைக்கு வந்து நீங்கள் அதை பார்த்து சந்தோஷப்படணும். ஆகையால் நண்பர்களே, நீங்கள் நாம் உயிரோடு இருக்க வரைக்கும் பதிவு போட்டுக்கிட்டு தான் இருக்க போகிறேன். அது வேறு விஷயம். கையில் பணம் இருந்தால் மட்டுமே நீங்கள் நாணயங்களை புக் பண்ணுங்கள். இங்கே உள்ள சூழ்நிலையும் அப்படித்தான் இருக்குது. நான் உங்களை காமிக்க மாட்டேன்.
பெட்டி பெட்டியாக வந்து இறங்கிட்டு இருக்கு. அதை பார்க்கறதுக்கே நமக்கு நேரம் இல்லை. நான் ஒவ்வொரு நாணயத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி அதனுடைய விவரங்களை சேகரித்து என்ன விலைக்கு கொடுக்கலாம்னு சொல்லி ஒரு பரிசீலனை எடுத்து நான் ஒரு நாணயத்தை விற்பதுக்குள்ளே ஒவ்வொரு நாணயத்துக்கும் எனக்கு 20 நிமிஷம் 30 நிமிஷம் ஆகும். சில நாணயம் டேலியே ஆகாது, சில நாணயத்துக்கு 1 மணி நேரம் ஆகும். வச்சுக்கிட்டே இருப்பேன், ஃப்ரெண்டும் பேக்கும் பார்த்துட்டே இருப்பேன், எல்லா வெப்சைட்டுக்கும் போயிட்டுருப்பேன், புக் எடுத்து ரெஃபர் பண்ணிக்கிட்டு இருப்பேன், எல்லா வலைத்தளத்துக்கும் போயிட்டுருப்பேன். அதாவது உங்களுக்கும் அது அதிசயமாக தெரிஞ்சிடக்கூடாது. எனக்கு ஒரு நாணயம் 56,000 போட்டிருக்காங்க, நான் 1000 ரூபாய்க்கு கொடுக்கேன். ஒரு நாணயம் 56,000 போட்டிருக்காங்க வலைத்தளத்தில், நான் வெறும் 1000 ரூபாய்க்கு கொடுக்கேன். அப்போ விவரம் தெரியாமல் கொடுக்கல. அந்த 56,000க்கு நம்ம வாங்கலை, அதை கம்மியான விலைக்கு வாங்கினா கம்மியான விலைக்கு கொடுக்கும். அப்போ அது 56,000க்கு போகுமாங்கிறது எனக்கு சந்தேகம். ஏன்னா அப்படிலாம் போயிட்டால் என்கிட்ட இருக்கிற நாணயங்கள் வந்து பல கோடி ரூபாய்க்கு இருக்குது. எப்படி விற்பனை செய்ய வேண்டும் என்ற எதுவும் இல்லை. அது மாதிரி 56,000க்கு பாதி விலையை கொடுங்கன்னு சொல்லி 28,000 கேட்க முடியாது. சும்மா குத்துமதிப்பு ஒரு 1000 ரூபாய் கொடுங்க, சேர்த்து வச்சது 20 வருஷமாக சேர்த்து வச்சுருக்கிறதுக்கு ஒரு கூலியாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி அது வியாபாரம் பண்ணிகிட்ருக்கோம். அதுலேயும் ஒரு சில ஆள் இது ரேர் தானே சார், இது 1000 ரூபாய்க்கு போகுமா, வெப்சைட்டில் அவ்வளோ போட்டிருக்காங்க இவ்வளோ போட்டிருக்காங்கன்னு சொல்லி அதுக்கு ஒரு ஆர்குமெண்ட்லாம் இருக்குது. எல்லாத்தையும் சமாளித்து கொண்டு வரணும். வாங்க இந்த நாணயத்துக்கு போயிடுவோம். நேரம் 5 நிமிஷம் ஆகிப்போச்சு. ஸ்ரீலங்கா 50% 130 ரூபா பழைய நாணயம், 2006 உள்ளது. இந்தோனேசியா 1000 ரூபாய்க்கு ஒரு காயின். இந்தோனேசியா கண்ட்ரீஸில் வந்து ஹையஸ்ட் வேல்யூ காயின் தான். இதுக்கு மேலே நாணயத்தில் வந்து 2000, 3000, 5000 கிடையாது. வெறும் 100 ரூபா தான் போட்டிருக்கேன். அதுக்கடுத்து USA யோஸ்மேட் நேஷ்னல் பார்க் பொறிக்கப்பட்டது, $1/4 100 ரூபா. வாஷிங்டன் இருப்பார் பின்னால் வந்து, இந்த இருக்காரா, வாஷிங்டன்னு, ரூஸ்வெல்ட்டு, ஆப்ரஹாம் லிங்கன். இது USA மாசாசூட்ஸ், 100 ரூபா தான் $1/4. எல்லாமே இது டாப் 10 மோஸ்ட் வேல்யூபிள். அதாவது விலை மதிக்க முடியாத 10 நாணயங்களில் இதில் 10 நாணயங்களுக்கு உள்ளே இதனுடைய விலை வருது. இது கொஞ்சம் கண்டிஷன் லேசாக கம்மியாக இருக்கிறனால நான் வெறும் 100 ரூபாய்க்கு மட்டும் தான் கொடுக்கேன். சிரியா 10 பவுண்ட் 1997 உள்ளது, 200 ரூபா. ஓல்டு ரேர் காயின். இந்த பக்கம் ஈகிள். சிங்கப்பூர் உங்களுக்கு நார்மலாக கிடைக்கக்கூடிய நாணயம் தான். இது 10 சென்ட் 2005 உள்ளது, 20 வருஷத்துக்கு முந்தி உள்ளது, வெறும் 60 ரூபா. பிரிட்டிஷு இதனுடைய ரேட்டு 3000 ரூபா, நம்ம கொடுக்குறது 1000 ரூபா. 1957 உள்ளது, ஒரு 75 வருஷம் 70 வருஷத்துக்கு முந்தி உள்ள ஒரு நாணயம். $35 போட்டிருக்காங்க. இதனுடைய ரேட் வந்து குறைஞ்சது 3000 வருது, நம்ம கொடுக்குறது 1000 ரூபா தான். ஓல்டு ஷில்லிங், இதுக்கு பேர் ஷில்லிங். இந்த போட்டுக்கு வருங்க, ஷில்லிங்ஸ்னு சொல்லு, ஷில்லிங்ஸ் 2 ஷில்லிங்ஸ். அப்போ பணத்துக்கு பேர் ஸ்டெர்லிங். இப்போ வந்து யூகேயில் வந்து பவுண்டு. இது 1957 உள்ளது, ஒரு ரேர் காயின். இது ஸ்பெயின் 1 பெசட்டா ஓல்டு ரேர் 1966, 1966 உள்ளது, ஒரு 100 ரூபா தான் இந்த நாணயம். ஃப்ரான்ஸு 1978 உள்ளது, ஒரு 100 ரூபா தான். 20 பெசத்தாவா, 20 சென்டிமாஸ். இஸ்ரேல் நேஷனல் எம்பலம் 7 ஹேண்டில், அதாவது இந்த பக்கம் வந்து 7 மெழுகுவர்த்திகள் உள்ள ஒரு முத்திரை இருக்குது. இந்த பக்கம் 3, இந்த பக்கம் 3, 6, நடுவில் 1, 7. இந்த 7 என்னதுன்னா மெழுகுவர்த்திகள் எழிஞ்சிக்கிட்டு இருக்குது. இது அந்த ஸ்டேட் எம்பலம் மாதிரி. ரேட் வந்து 150 ரூபா. இது வந்து இந்த பிராஸ் காயின், கோல்டு கலரில் இருக்கும். அது 1971, நான் 100 ரூபா தான் போட்டிருக்கேன். வலைத்தளத்தில் போய் செக் பண்ணிக்கோங்க, 25,000 ரூபா அந்த நாணயம். நான் வெறும் 100 ரூபா தான் போட்டிருக்கேன், ஒன்லி 100 ருபீஸ். இதனுடைய ரேட் வந்து 25,000. சந்தேகம்னா வலைத்தளத்தில் போய் பாருங்கள். இது அதே 1971 தான். இந்த போட்டுருக்குறோங்க $100. $100 எவ்வளவு, 8600 ரூபா. இது ஒரு வெப்சைட்டில் உள்ள ரேட்டு. ஒவ்வொரு வெப்சைட்டில் ஒவ்வொரு ரேட் உண்டு. அது மாதிரி வெரி ரேர் இயர் போட்டிருக்கேன்னா 71 வெரி வெரி ரேர் இயர். அதுக்கடுத்து வந்து ஒரு நார்த் டக்கோட்டா USA நாணயம், ஒரு 100 ரூபா தான். 34வது காயின், ரிலீஸ்டு இன் USA. அமெரிக்காவில் வந்து 34வது காயினை ஏதாவது வெளியிட்டிருக்காங்க கம்மாமினிட்டி காயின்ஸாக. யங் த அடோர் ரூஸ்வெல்ட் என்ற இளமை பருவ தோற்றம், குதிரையில் வர மாதிரி ஹார்ஸ்மேன் உள்ள குதிரையில் வந்துகிட்டு இருக்கார்ல, அது நமக்கு 100 ரூபா தான், அதுக்கு மேலே தர வேண்டாம்.
சவுதி அரேபியா 2 ரியால்ஸ் 150 ரூபா. சிம்பாப்வே 1997 200 ரூபா. $2 இந்த போட்டிருக்க மேலே சிம்பாப்வே 1997. செர்பியா 5 தினாரா 200 ரூபா. காயின் ஃபுல் கண்டிஷனாக உள்ளது. 5.78 கிராம் பிராஸு. நேஷனல் கோட் ஆஃப் ஆர்ம்ஸ் அப்படின்னு சொல்லி இதில் பின்னாடி இதுக்கு பேர் நேஷனல் கோட் ஆஃப் ஆர்ம்ஸ். இது ஒரு பெரிய மசூதி. இது பூட்டான் நெகுல்ட்ராம். அங்கே வந்து பணத்துக்கு பேர் நெகுல்ட்ராம். ஒரு அற்புதமான இயற்கை எழில் சூழ்ந்த ஒரு இந்தியாவுக்கு உள்ள ஒரு அண்டை நாடு பூட்டான். அற்புதமான கலைகளுக்கும் கலாச்சாரத்துக்கும் அழகுக்கும் இந்த பண மதிப்புக்கும் ரொம்ப கட்டுப்பாடாக உள்ள ஒரு நாடு. ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. சும்மா நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் சுற்றுலா பயணிகள் என் நாட்டுக்கு வராதுன்னு சொல்லுதாங்க. பூட்டானில் மட்டும் சுற்றுலா பயணிகள் என் நாட்டுக்கு வராதிங்க, எங்கள் நாட்டை வம்பாக்காதீங்க, இங்கே வந்து பாட்டில் பிளாஸ்டிக்கெல்லாம் போட்டு குப்பையாக்காதீங்க, எங்கள் நாடை நாங்கள் நல்ல முறையில் வச்சுருக்கோம், உங்களோட பணம் சுற்றுலா பயணிகள் மூலமாக வரக்கூடிய வருமானம் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய உலகத்தில் ஒரே குட்டி நாடு. இதனுடைய மொத்த ஜனத்தொகை எவ்வளோ தெரியுமா? ஒரு நாட்டினுடைய மொத்த ஜனத்தொகை எவ்வளோ தெரியுமா? வெறும் 6 லட்சம் பேர், அவ்வளோதான். நம்ம தமிழ்நாடு லெவலாம் இருக்காது. தமிழ்நாடு ஒரு ஸ்டேட்டு தானே. பூட்டான் வந்து ஒரு நாடு, கண்ட்ரி. இது ஸ்டேட்டு, அது கண்ட்ரி. நம்ம வந்து 10 கோடி பேர் இருக்கோம், 12 கோடி பேர் இருக்கோம். 12 கோடி பேர் ஒரு ஸ்டேட்டு. ஆனால் அங்கே வெறும் 6 லட்சம் பேர் தான் இருக்காங்க. அது ஒரு நாடு, ஒரு கலாச்சாரம் பெருமை மிகுந்த ஒரு நாடு. அந்த நாட்டினுடைய ஒரு பணம் 1979 உள்ளது ஓல்டு காயின். வெறும் 100 ரூபா தான். ஒன்று தான். வணக்கம், நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.